சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் நீத்து வந்து ரவியை லவ் பண்ணுறங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸ்ருதி வந்து இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்திட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துக்கு முத்துமீனா 2 பேருமே வருவாங்க. என்னாச்சுன்னு சொல்லி ரவிக்கிட்ட கேட்கும்போது, இல்லை நீத்து என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, இதை கேட்டுட்டு வந்து ஸ்ருதி கோவத்தில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுக்கு என்ன அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி, சரி அவளோட நம்பர் தாங்க நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முத்து வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உங்கள் குடும்பத்தில் மட்டும்தான்டா இப்படி டிஃப்ரெண்ட்டாக பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி. அப்போ நீத்துக்கிட்டே வந்து பேசி பார்ப்பாங்க. அவனுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு, நீ வந்து வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லி. இல்லை ரவியை நான் லவ் பண்ணுறேன், அவர் என்ன லவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன லூஸ் ஆமா அப்படின்னு சொல்லி முத்து வந்து கடைசியில் கத்திடுறாரு. இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லி மீனா கூட சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் வந்து ஆஃபீஸில் இருக்கும்போது அவரை தேடி வந்து அந்த ஃபைனான்ஸ்காரரும் சிந்தாமணியும் வந்திருப்பாங்க. உங்கள் பேங்கில் இருக்க அந்த பத்திரத்தை மீட் எடுங்க, அதுக்கான 14 லட்சத்துக்கு செக் நான் தரேன், நீங்கள் வந்து சைன் போட்டு தாங்க, உங்கள் வீட்டுக்காரரோட சைனும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மனோஜ் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாவோட சைனை நான் போட்டு தரேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்வார். ஆனால் விஜயாவுக்கு வந்து மனசே இல்லை, அவர்கிட்ட கேட்காம நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ரோஹிணி வீட்டுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டோட அண்ணனும் அண்ணன் ஒய்ஃபும் வந்திருப்பாங்க. கிறிஷ் கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு காரணம் நீதானம்மா அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து அவங்க அம்மாவை பிடிச்சி திட்டுவாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.